ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் ஸ்டடி டிஎன்பிஎஸ்லேருந்து ரேவதி. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நல்லா சின்சியராக வந்து படிப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயங்களை வந்து ரிவிஷன் கூட பண்ணுவாங்க. பட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஷெடியூலில் இருக்கவே இருக்காது. நல்லா படிப்பாங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்னதான் வந்து படித்தாலும் ரிவிஷன் செய்தாலுமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 இல்லைனா 3 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 to 30 ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட் பற்றிய பயமோ பதட்டமோ எதுவுமே இருக்காது. உங்களால் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இல்லை, நீங்கள் படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான், நான் எல்லாமே படிச்சிட்டேன், எல்லா சப்ஜெக்டும் கிளியராக படிச்சிட்டேன் அப்படின்னு இருந்தாலுமே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கையில் ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பதட்டம் வந்து உங்களுக்கு உண்டாக்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் வந்து எடுங்க. நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட் இல்லாமல் ஒயிட் ஷீட்டில் 1 2 3 போட்டுட்டு ஏபிசி அந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னா அது வந்து தவறு. சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsலேருந்து ஒரு 8 months 1 year அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஷீட்டில் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சக்ஸஸை வந்து கூடிய விரைவில் ரீச் பண்ண வைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. எப்படி ஷேட் பண்ணணும், எப்படி வந்து அது எல்லாமே வந்து எடுத்து எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ ஏ எழுதியிருக்கீங்க, எவ்வளோ பி அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சிடிஇ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணி போடணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஏ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பி அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சிடிஇ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி இங்கே போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு நார்மலான அடிஷன் சம்மாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, Group 1 Group 2 Group 4 நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் சாதாரணமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஜாப் கிடைக்காம போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வேணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். தேங்க்யூ.